காய்ஸ் என்னோட ஒன் டே ஃபிட்னஸ் லைஃப் ஸ்டைலை மறந்துட்டு நம்ம ஊர் தொண்டியிலிருந்து தனுஷ்கோடிக்கு போனதான் இன்னைக்கு ஒன் டே ஸ்பெஷல் vlog. என்னதான் தொண்டியும் தனுஷ்கோடி ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் இது ரெண்டுக்கு இடையில கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர். ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் 2 பைக்ல மார்னிங் 8 o'clock ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் லொகேஷனா அரியமான் பீச்சுக்கு போனோம். நீங்க 2 வீலர் இல்லைன்னா 4 வீலருக்கு போகும்போது என்ட்ரி ஃபீஸ் கட்ராப்ல இருக்கும், பட் ரேட் என்னமோ கம்மி தான். அரியமான்குள்ள நாங்க இயர்லி மார்னிங்கே போனனால சன்லைட்டும் பெருசா இல்ல, டூரிஸ்டும் யாரும் வரல. சரிதான்ட்டு அங்க என்ட்ரன்ஸ்ல போயிட்டு 2 கப் மாங்காய் வாங்கிட்டு பக்கத்துல ஒரு பாட்டி சுட சுட முக்குளி வித்துட்டு இருந்தாங்க. அதையும் வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்க இங்க வந்தீங்கன்னா இந்த முக்குளியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே அங்க இருந்து கிளம்பி 20 மினிட்ஸ் ஜாலியா டிராவல் பண்ணி பாமன் பிரிட்ஜுக்கு வந்துட்டோம். நாங்க பாமனை ரீச் பண்ணது என்னமோ 11 மணி. ஆனா அங்க வெதர் இருந்த கண்டிஷனை பார்த்தா இயர்லி மார்னிங் 6 o'clock மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே அங்க கொஞ்ச நேரம் போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம ஃபைனல் லொகேஷனான தனுஷ்கோடிக்கு கிளம்பிட்டோம். பிரிட்ஜ்ல இருந்து தனுஷ்கோடிக்கு கரெக்டா 30 கிலோமீட்டர். ரோடு ஃப்ரீயா இருந்தனால 30 மினிட்ஸ்ல நாங்க வந்துட்டோம். நாங்க மண்டே ஒர்க்கிங் டேல போயிருந்தாலும் டூரிஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதிகமாவே வந்திருந்தாங்க. அப்படியே அங்க கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நல்லா சுத்திட்டு பக்கத்துல அலை அதிகமா வர மாதிரி இடத்த செலக்ட் பண்ணிட்டு நானும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ண கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க நல்லா விளையாடி என்ஜாய் பண்ணோம். பட் டைம் போனதே தெரியல. காய்ஸ், நீங்க 18 to 25 ஏஜ் கேட்டகரியில உள்ள பர்சன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இப்பவே ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப்லாம் போயிருங்க. ஏன்னா ஆஃப்டர் 25 நீங்க நினைச்சாலும் அந்த மாதிரி மெமரிஸ் எல்லாம் கிடைக்காது. ஸோ இருக்கிற அந்த ஒரு லைஃப்ல உங்களுக்குன்னு கொஞ்சம் மெமரிஸை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஈவினிங் அங்கேயே ஒரு நல்ல மீன் சாப்பாடை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸ்டே டியூன்ட், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.